अथ अष्टादशोऽध्यायः। 18வது அத்தியாயம். மோக்ஷ சந்நியாச யோகம். சந்நியாசம் என்றாலும் தியாகம் என்றாலும் ஒன்றுதான். ஆனால் இம்மையிலும் மறுமையிலும் பலனை விரும்பி செய்யக்கூடிய காமிய கர்மங்களை அடியோடு விட்டுவிடுவது சந்நியாசம் என்றும், நித்திய நைமித்திக கர்மங்களில் பற்றுதலையும் பலனையும் துறப்பது தியாகம் என்றும் அறிய வேண்டும். எல்லா கர்மங்களையும் அடியோடு விட்டுவிட வேண்டும் என்று சிலர் கூறுவார்கள். அது பகவத்கீதையின் கருத்தன்று. நித்திய நைமித்திக கர்மங்களை செய்தே தீர வேண்டும். செய்யாவிடில் பாவம் நேரிடும். மனிதன் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஈஸ்வரன் முக்கிய காரணமாவான். அப்படி இருக்க தானே அவற்றை செய்து விடுவதாக நினைப்பவன் மூடன். ஞானம், கர்மம், உறுதி, இன்பம் என்று இவை ஒவ்வொன்றும் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று மூவகைப்பட்டிருக்கும். கடவுளை தமக்குரிய கர்மங்களால் ஆராதித்தால் சித்தி பெறலாம். இவ்விதம் கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கேட்டு அர்ஜுனன் மயக்கமற்று நல்லறிவு பெற்று போர் புரியத் தொடங்கினான் என்று சஞ்சயன் திருதராஷ்டிர மன்னனுக்கு கூறினான். अर्जुन उवाच सन्न्यासस्य महाबाहो तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च ऋषिकेश पृथक् केशिनिषूदन. அர்ஜுனன் சொல்லுகிறான், உயர்புயத்தோய் கிருஷ்ணா, கேசியை கொன்றவனே, துறவின் இயல்பையும் யாகத்தின் இயல்பையும் பிரித்து கேட்க விரும்புகிறேன். ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் ந்யாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம ஃபலத்யாகம் பிராஹுஸ்த்யாகம் விசக்ஷணாஹ தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராஹுர்மனீஷிணஹ யஜ்ஞதான தபः கர்ம ந த்யாஜ்யமிதி சாபரே நிச்சயம் ஷுணு மே தத்ர த்யாகே பரத சத்தம த்யாகோ ஹி புருஷ வ்யாக்ர த்ரிவிதः சம்பிரகீர்த்திதः. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், விருப்பத்தால் செய்யப்படும் சலுகைகளை துறப்பது சந்நியாசம் என்று புலவர்கள் தெரிந்துள்ளனர். எல்லாவித செயல்களின் பலன்களையும் துறந்து விடுதல் தியாகம் என்று ஞானிகள் கூறுவார்கள். சில அறிஞர்கள் செய்கையை குற்றம் போல கருதி விட்டு விட வேண்டும் என்கிறார்கள். வேறு சிலர் வேள்வி, தானம், தவம் என்ற செயல்களை விடக்கூடாது என்கிறார்கள். பாரதர்களில் சிறந்தவனே, புருஷ புலியே அர்ஜுனா, தியாக விஷயத்தில் நான் நிச்சயத்தை சொல்லுகிறேன். தியாகம் 3 வகையாக கூறப்பட்டது. யஜ்ஞதான தபः கர்ம ந த்யாஜ்யம் கார்யமேவ தத் யஜ்ஞோ தானம் தபಶ್ಚைவ பாவனானி மனீஷிணாம் ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா ஃபலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிஷ்சிதம் மதமுத்தமம். வேள்வி, தானம், தவம் என்ற செயல்களை விடக்கூடாது. அவற்றை செய்யவே வேண்டும். வேள்வியும் தானமும் தவமும் அறிவுடையவர்களை தூய்மைப்படுத்துகின்றன. ஆனால் பார்த்தா இச்செயல்களை கூட ஒட்டுதல் இல்லாமல் பயன்களை வேண்டாமல் செய்ய வேண்டும் என்பது என் உத்தமமான நிச்சயித்த கொள்கை. நியதஸ்ய து சந்நியாஸஹ கர்மணோ நோபபத்யதே மோஹாத் தஸ்ய பரித்யாகः தாமஸः பரிகீர்த்திதः துக்கமித்யேவ யத் கர்ம காயக்லேஷ பயாத் த்யஜேத் स कृत्वा राजसं त्यागं नैव त्यागफलं लभेत् कार्यमित्येव यत् कर्म नियतं क्रियतेऽर्जुन सङ्गं त्यक्त्वा फलं चैव
சத்யாகஸ் சாத்விகோ மதः. சாத்திரத்தில் நியமித்துள்ள செய்கையை துரத்தல் தகாது. மதிமயக்கத்தால் அதை விட்டுவிடுதல் தமோ குணத்தால் நேர்வது என்பர். உடம்புக்கு வருத்தம் நேரும் என்ற பயத்தால் ஒரு செய்கையை துன்பமாக கருதி அதை விட்டுவிடுவோன் புரியும் தியாகம் ரஜோகுணத்தின் பார்ப்பட்டது. அதனால் அவன் தியாகப் பயனை அடைய மாட்டான். நியமத்திற்கு இணங்கிய செய்கையை இது செய்தற்கு உரியது எனும் எண்ணத்தால் செய்து அதில் ஒட்டுதலையும் பயன் வேண்டலையும் ஒருவன் விட்டுவிட்டால் அவனுடைய தியாகமே சாத்வீகம் எனப்படும். நத்வேஷ்ட்ய குஷலம் கர்ம குஷலேனானுஷஜ்ஜதே தியாகி சத்வசமாவிஷ்டः மேதாவி சின்ன சம்சயः நஹி தேகப்ருதா சக்யம் த்யக்தும் கர்மாண்யசேஷதः யஸ்து கர்மஃலத்யாகி சத்யாகீத்யபிதீயதே. சத்வகுணத்தில் இசைந்து மேதாவியாய் ஐயங்களை அறுத்துவிட்ட தியாகி இன்பமற்ற செய்கையை பகைப்பதில்லை. இன்பமுடைய செய்கையில் அவன் பற்றுறுவதில்லை. மேலும் உடம்பெடுத்தவனால் செய்கைகளை முழுவதுமே விட்டுவிட முடியாது. எவன் செய்கைகளின் பயனை துறக்கிறானோ அவனே தியாகி எனப்படுவான். அனிஷ்டமிஷ்டம் மிஷ்ரம் ச த்ரிவிதம் கர்மணஃ ஃபலம் பவத்யத்யாகினாம் ப்ரேத்ய நது சந்நியாசினாம் க்வசித். வேண்டப்படாதது வேண்டப்படுவது இரண்டும் கலப்பானது என 3 வகைப்பட்ட கர்ம பயன்களை தியாகிகள் அல்லாதோர் இறந்த பின்னால் எய்துகின்றனர். சந்நியாசிகளுக்கு எங்கும் பயன் கிடைப்பதில்லை. பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்க்யே கிருதாந்தே ப்ரோக்தானி சித்தயே சர்வகர்மணாம் அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச ப்ருதக்விதம் விவிதாश्च ப்ருதக் சேஷ்டா தைவம் சைவாத்ர பஞ்சமம் शरीरवाङ्मनोभिर्यत् कर्म प्रारभते नरः न्याय्यं वा विपरीतं वा पञ्चैते तस्य हेतवः तत्रैवं सति कर्तारम् आत्मानं केवलं तु यः पश्यत्यकृतबुद्धित्वात् न स पश्यति दुर्मतिः. எல்லா செயல்களும் நிறைவேறுவதற்குரிய காரணங்கள் சாங்கிய சாத்திரத்தில் 5ஆக கூறப்பட்டன. அவற்றை என்னுடன் கேட்டு உணர்வாயாக. அவை இடம், தொழில் செய்பவன், பலவித உபகரணங்கள், வெவ்வேறு வகைப்பட்ட செயல்முறைகள், இயற்கை என 5ஆகும். மனிதன் உடம்பினாலும் வாக்காலும் மனத்தாலும் எந்த செயலை தொடங்கினாலும் அது நியாயமாயினும் விபரீதமாயினும் இவ்5மே அச்செயலின் காரணங்கள். இங்கனம் இருக்கையில் தனிப்பொருளாகிய ஆத்மாவை தொழில் செய்பவனாக எவன் புத்தி குறைவால் காண்கிறானோ அந்த மூடன் காட்சியற்றவனே ஆகிறான். யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ புத்திர்யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ஸ இமான் லோகான் நஹந்தி ந நிபத்யதே. நான் எனும் கொள்கை தீர்ந்தவன், பற்றுதல்கள் அற்ற மதி உடையவன். அவன் இவ்வுலகத்தாரை எல்லாம் கொன்ற போதிலும் கூட கொலையாளி ஆக மாட்டான், அதில் கட்டுப்பட மாட்டான். ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா த்ரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவிதக் கர்ம சங்கிரஹா. அறிவு, அறியப்படும் பொருள், அறிவோன் என இம்மூன்றும் செயல்களை தூண்டுவன. கருவி, செய்கை, செய்பவன் என கர்மத்தின் சமைப்பு 3 பகுதிப்பட்டது. ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரிதைவ குணபேததः ப்ரோச்யதே குணசங்க்யானே யதாவத் ச்ருணுதான்யபி
सर्वभूतेषु येनैकम् भावमव्ययमीक्षते अविभक्तम् विभक्तेषु तज्ज्ञानम् विद्धि सात्विकम् पृथक्त्वेन तु यज्ञानम् नानाभावान् पृथग्विधान् वेत्ति सर्वेषु भूतेषु तज्ज्ञानम् विद्धि राजसम् यत्तु कृत्स्नवदेकस्मिन् कार्ये सक्तमहैतुकम् अतत्त्वार्थवदल्पम् च तत्तामसमुदाहृतम् குணங்களை எண்ணுமிடத்தே ஞானம், கர்மம், செய்பவன் இவை குணபேதங்களால் மும்மூன்று வகைப்படும். அவற்றையும் உள்ளபடி கேட்பாயாக. பிரிவுபட்டு நிற்கும் எல்லா உயிர்களிலும் பிரிவற்ற நாசமற்ற ஒரே இயல்பை காணும் ஞானம் சாத்வீகம் என்று அறி. உயிர்கள் அனைத்திலும் வெவ்வேறு வகைப்பட்ட பல இயல்புகள் இருப்பதாக பிரித்து காணும் ஞானம் ராஜசம் என்று உணர். காரணம் கருதாமல் யாதேனும் ஒற்றை காரியத்தை அனைத்துமாக கருதி அதிலேயே பற்றுதல் எய்துவதும் உண்மையின் இயல்பறியாததும் அற்பத்தன்மை உடையதும் ஆகிய ஞானம் தாமசம் என்று கூறப்படும். நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷதः கிருதம் அபலப்ரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விகமுச்யதே யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேண வா புனः क्रियते बहुलायासम् तद्राजसमुदाहृतम् अनुबन्धम् क्षयम् हिंसाम् अनवेक्ष्य च पौरुषम् मोहादारभ्यते कर्म यत्तत्तामसमुच्यते. பயன்களை வேண்டாதவன் ஒருவன் பற்றுதலின்றி விருப்பு வெறுப்பின்றி செய்யும் விதி தழுவிய செய்கை சாத்வீகம் எனப்படும். விருப்பங்களுக்கு வசப்பட்டவனால் அல்லது அகங்காரமுடையவனால் செய்யப்படும் மிகுந்த களைப்புக்கிடமான செய்கை ராஜசம் எனப்படும். செய்கையின் பின்விளைவையும் அதனால் பிறர்க்கு நேரக்கூடிய நாசத்தையும் துன்பத்தையும் செய்வானது திறமையையும் கருதாமல் அறிவின்மையால் தொடங்கப்படும் காரியம் தாமசம் எனப்படும். முக்த சங்கோனகம் வாரி திருத்யுத்சாக சமன்விதः சித்ய சித்யோ நிர்விகாரः கர்த்தா சாத்விக உச்யதே ராகி கர்ம ஃபல பிரேப்சுः லுப்தோ ஹிம்சாத்மகோ சுசிः ஹர்ஷசோகான்விதः கர்த்தா ராஜசः பரிகீர்த்திதः अयुक्तः प्राकृतस्तब्धः षठो नैष्कृतिको लसः विषादी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते. நசைகளற்றான் நான் என்பதற்றான் உறுதியும் களிதரும் ஊக்கமுடையோன் வெற்றி தோல்வியில் வேறுபாடற்றான் இங்கனமாகி தொழில்கள் ஏற்றுவோன் ஒளி இயல்புடையவன் என்ப. வேட்கையுடையோன் செய்கை பலன்களை விரும்புவோன் லோபி இடர் செய்வோன் தூய்மையற்றோன் களிக்கும் துயிலுக்கும் வசப்பட்டோன் இவ்வண்ணமாகி தொழில் செய்வோன் ரஜோகுணத்தான் என்பர். யோக நிலை பெறாதவன் அநாகரீகன் முரடன் வஞ்சகன் பொறாமையுடையவன் சோம்பேறி ஏக்கம் பிடித்தவன் காலத்தை நீடித்துக் கொண்டே போகிறவன் இவ்வண்ணமாகி தொழில் செய்பவன் தமோகுணம் உடையவன் எனப்படுவான். புத்தேர்பேதம் திருதேஷ்சைவ குணதஸ்த்ரிவிதம் ஸ்ருணு ப்ரோச்யமானமசேஷேண ப்ருதக்த்வேன தனஞ்சய. குணவகையால் மூன்று விதமாகிய புத்தியின் வேற்றுமைகளையும் மிச்சமின்றி பகுத்துரைக்கின்றேன் தனஞ்சயா கேட்பாயாக. பிரவருத்திம் ச நிவృத்திம் ச कार्याकार्ये भयाभये बन्धं मोक्षं च या वेत्ति बुद्धिः सा पार्थ सात्विकी यया धर्ममधर्मं च कार्यं चाकार्यमेव च
अयथावत् प्रजानाति बुद्धिः सा पार्थ राजसी अधर्मम् धर्ममिति या मन्यते तमसावृता सर्वार्थान् विपरीतांश्च बुद्धिः सा पार्थ तामसी தொழில் எது, ஒழிவு எது, செய்யத்தக்கது யாது, செய்யத்தகாதது யாது, அச்சம் எது, அஞ்சாமை எது, பந்தம் யாது, விடுதலை யாது என்பவற்றை பகுத்தறியும் புத்தியே சாத்வீக புத்தியாகும். தர்மத்தையும் அதர்மத்தையும், காரியத்தையும் அகாரியத்தையும் உள்ளபடி அறியாத புத்தி ராஜசம் எனப்படும். பார்த்தா இருளால் கவரப்பட்டதாக அதர்மத்தை தர்மமாக கருதுவதும் எல்லா பொருள்களையும் நேருக்கு மாறாக காண்பதுமாகிய புத்தி தாமச புத்தியாம். धृत्या यया धारयते मनः प्राणेन्द्रियक्रियाः योगेनाव्यभिचारिण्या धृतिः सा पार्थ सात्विकी यया तु धर्मकामार्थान् धृत्या धारयतेऽर्जुन प्रसङ्गेन फलाकाङ्क्षी धृतिः सा पार्थ राजसी यया स्वप्नम् भयम् शोकम् विषादम् मदमेव च न विमुञ्चति दुर्मेधाः धृतिः सा पार्थ तामसी மனம், உயிர், புலன்கள் இவற்றின் செயல்களை தவறுதலில்லாத யோகத்துடன் தரிக்க வல்லதாகிய மன உறுதியே சாத்வீகமானது. பார்த்தால் பற்றுதல் உடையவனாக பயன்களை விரும்புகிறவன் அறம் பொருள் இன்பங்களை பேணுவதில் செலுத்தும் உறுதி ராஜச உறுதி எனப்படும். உறக்கத்தையும் அச்சத்தையும் துயரத்தையும் ஏக்கத்தையும் மதத்தையும் மாற்றத் திறமையில்லாத மூடத்தனமான உறுதி தமோகுணத்தை சார்ந்தது. सुखम् त्विदानीम् त्रिविधम् शृणु मे भरतर्षभ अभ्यासाद्रमते यत्र दुःखान्तम् च निगच्छति यत्तदग्रे विषमिव परिणामे मृतोपमम् तत्सुखम् सात्विकम् प्रोक्तम् आत्मबुद्धिप्रसादजम् विषयेन्द्रियसंयोगात् यत्तदग्रे मृतोपमम् परिणामे विषमिव तत्सुखम् राजसंस्मृतम् यदग्रे चानुबन्धे च सुखम् मोहनमात्मनः निद्रालस्य प्रमादोत्थम् तत्तामसमुदाहृतम्. பாரத காளையே, இப்போது 3 விதமாகிய இன்பங்களைச் சொல்கிறேன் கேள். எதனிலே ஒருவன் பயில பயில உவகை மிகுதியுறப் பெறுவானோ, எதனில் துக்க நாசம் எய்துவானோ, எது தொடக்கத்தில் விஷத்தை ஒத்ததாய் விளைவில் அமிர்தத்தை ஒத்ததாய் இருக்கிறதோ அந்த இன்பமே சாத்வீகமாகும். அது தன் மதியின் விளக்கத்திலே பிறப்பது. விஷயங்களிலே புலன்களை பொருத்துவதனால் தொடக்கத்தில் அமிர்தத்தைப் போலிருந்து விளைவில் விஷம் போன்றதாக முடிகிற இன்பம் ராஜசம் எனப்படும். தொடக்கத்திலும் இறுதியிலும் ஒருங்கே ஆத்மாவிற்கு மயக்கம் விளைவிப்பதாக உறக்கத்தினின்றும் சோம்பல் என்றும் தவறுதல் என்றும் பிறக்கும் இன்பம் தாமசம் என்று கருதப்படும். न तदस्ति पृथिव्याम् वा दिवि देवेषु वा पुनः सत्त्वम् प्रकृतिजैर्मुक्तम् यदेभिः स्यात्रिभिर्गुणैः. இயற்கையில் தோன்றும் இம்மூன்று குணங்களினின்றும் விடுபட்ட உயிர் மண் உலகத்தில் இல்லை, வானுலகத்திலும் இல்லை, தேவரிடத்திலும் இல்லை. स्वे स्वे कर्मण्यभिरतः संसिद्धिम् लभते नरः स्वकर्म निरतः सिद्धिम् यथा विन्दति तच्छृणु यतः प्रवृत्तिर्भूतानाम् येन सर्वमिदम् ततम् स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धिम् विन्दति मानवः. தனக்கு உரிய கர்மத்தில் மகிழ்ச்சி வரும் மனிதன் ஈடேற்றம் பெறுகிறான். தனக்குரிய தொழிலில் இன்புறுவோன்
எங்கனம் சித்தியடைகிறான் என்று சொல்லுகிறேன் கேள். உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் இவ்வையகம் அனைத்திலும் நிறைந்திருக்கும் கடவுளை தனக்குரிய கருமத்தால் பூஜை செய்யும் மனிதன் ஈடேறுகிறான். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவநியதம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம் சஹஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி ந த்யஜேத் சர்வாரம்பா ஹி தோஷேண தூமேனாக்னிரிவாவ்ருதாः. பிறக்குரிய தர்மத்தை நன்கு செய்வதைக் காட்டிலும் தனக்குரிய தர்மத்தை குணமின்றி செய்தலும் கூட நன்றே. இயற்கையில் ஏற்பட்ட தொழிலை செய்வதால் ஒருவன் பாவமடைய மாட்டான். குந்தி மகனே, இயல்பான தொழில் குறையுடைவதாயினும் அதை கைவிடக்கூடாது. தீயை புகை சூழ்ந்திருப்பது போல் எல்லா தொழில்களையும் குறைகள் சூழ்ந்தே நிற்கின்றன. அசக்த புத்தி சர்வத்ர சிதாத்மா விகத ஸ்ப்ருஹः நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி. யாங்களும் வீழ்விலா மதியுடையோனாக தன்னை வென்று விருப்பம் தவிர்த்து பின்னர் செயலிலா பெரிதும் உயர்ந்த வெற்றியை துறவினால் ஒருவன் எய்துவான். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோத மே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பரா. சித்தியடைந்தவன் எங்கனம் பிரம்மத்தில் கலப்பதாகிய மிகச்சிறந்த ஞான நிலை எய்துவான் என்பதை கூறுகிறேன் கேள். புத்யா விசுத்தயா யுக்தः திருத்யாத்மானம் நியம்ய ச சப்தாதீன் விஷயாம் த்யக்த்வா ராகத்வேஷௌ வ்யுதஸ்ய ச விவிக்த சேவி லக்வாஷி யதவாக்காய மானசः த்யான யோக பரோ நித்யம் வைராக்யம் சமுபாஸ்ரிதः அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிக்ரகம் விமுச்ய நிர்மம சாந்தः பிரம்ம பூயாய கல்பதே. தூய்மை பெற்ற புத்தியுடையவனாக உறுதியால் தன்னை கட்டுப்படுத்தி ஒலி முதலிய விஷயங்களை துறந்து விருப்பு வெறுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு தனி இடங்களை நாடுவோனாக ஆசைகள் குன்றி வாக்கையும் உடம்பையும் மனதையும் வென்று தியான யோகத்தில் ஈடுபட்டு எப்போதும் பற்றின்மையை நன்கு பற்றியவனாக அகங்காரம், வலிமை, செருக்கு, காமம், சினம், இரத்தல் இவற்றை விட்டு எனது என்ற மமகாரம் நீங்கி சாந்த நிலை கொண்டவன் பிரம்மமாகத் தகுவான். ब्रह्मभूतः प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिम् लभते पराम् भक्त्या मामभिजानाति यावान्यश्चास्मि तत्त्वतः ततो माम् तत्त्वतो ज्ञात्वा विशते तदनन्तरम् सर्वकर्माण्यपि सदा कुर्वाणो मद्व्यपाश्रयः मत्प्रसादादवाप्नोति शाश्वतम् पदमव्ययम्. பிரம்ம நிலை பெற்றோன், ஆனந்தமுடையோன், துயரற்றோன், விருப்பற்றோன், எல்லா உயிர்களையும் சமமாக நினைப்போன் உயர்ந்ததாகிய என் பக்தியை அடைகிறான். நான் யார், எத்தன்மை உடையவன் என என்னை ஒருவன் உள்ளபடியே பக்தியால் அறிகிறான். என்னை உள்ளபடி அறிந்து கொண்ட பின்னர் தத் அது எனப்படும் பிரம்மத்தில் அவன் புகுவான். எல்லா தொழில்களையும் எப்போதும் செய்து கொண்டிருந்தாலும் என்னையே சார்பாக கொண்டவன் எனது அருளால் அழிவற்ற நித்திய பதவியை எய்துகிறான். சேதசா சர்வ கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பரஹ புத்தி யோகமுபாஸ்ரித்ய மச்சித்தஸ் சததம் பவ மச்சித்தஸ் சர்வ துர்காணி மத்பிரசாதாத் தரிஷ்யசி அத சேத்வமஹங்காராத் ந ஸ்ரோஷ்யசி வினங்க்ஷ்யசி
यदहङ्कारमाश्रित्य न योत्स्य इति मन्यसे मिथ्यैष व्यवसायस्ते प्रकृतिस्त्वाम् नियोक्ष्यति स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मणा कर्तुम् नेच्छसि यन्मोहात् करिष्यस्य वशोऽपि तत् அறிவினால் செயல்களை எல்லாம் எனக்கென துறந்து விட்டு என்னிடத்தே ஈடுபட்டு புத்தியோகத்தில் சார்புற்று எப்போதும் என்னை சித்தத்தில் கொண்டு நிற்பாயாக. என்னை சித்தத்தில் கொண்டிருப்போனாய் எல்லா தடைகளையும் எனது அருளால் கடந்து செல்வாய். அன்றி நீ அகங்காரத்தால் இதனை கேளாது விடுவாயினில் பெரிய நாசத்தை அடைவாய். நீ அகங்காரத்தில் அகப்பட்டு இனி நான் போர் புரியேன் என்று முடிவெடுப்பாயின் உன்னுடைய அந்த முடிவு பொய்மைப்பட்டு போகும். இயற்கை உன்னை போரில் பிணிக்கும். இயற்கையில் தோன்றிய ஸ்வகர்மத்தால் கட்டுண்டிருக்கும் நீ மயக்கத்தால் அதனை செய்ய விரும்பாயினும் தன் வசமின்றியேனும் அதை செய்ய வேண்டித்தான் வரும். ஈஸ்வரः சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி ப்ராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. அர்ஜுனா, எல்லா உயிர்களுக்கும் ஈசன் உள்ளத்தில் நிற்கிறான். மாயையால் அவன் எல்லா உயிர்களையும் சக்கரத்தில் ஏற்றி சுழற்றுகின்றான். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத்ப்ரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். பாரதா, எல்லா வடிவங்களிலும் அவனையே சரண் எய்துவாயாக. அவன் அருளால் பரமசாந்தியாகிய நித்திய ஸ்தானத்தை நீ எய்துவாய். இதி தே ஞானமாக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விம்ருஷ்யைததசேஷேண யதேச்சசி ததா குரு. இங்கனம் ரகசியத்திலும் ரகசியமாகிய ஞானத்தை உனக்கு நான் உரைத்தேன். இதனை முற்றிலும் ஆராய்ச்சி செய்து உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செயல்படுவாயாக. சர்வகுஹ்யதமம் பூயः ஷுணு மே பரமம் வசः இஷ்டோசி மே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். மீண்டும் ஒரு முறை எல்லாவற்றிலும் ஆழ்ந்த ரகசியமாகிய எனது பரம வசனத்தை கேள். நீ எனக்கு திடமான நண்பன். ஆதலால் உனக்கு நான் இதத்தை சொல்லுகிறேன். மன்மனாபவ மத்பக்தः மத்யாஜீ மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே. உன் மனதை எனக்காக்குக. நீ என் தொண்டனாகுக. எனக்கென வேள்வி செய்க. என்னையே வணங்குக. என்னை எய்துவாய். உண்மை இதே. உனக்கு இது சபதமுறைத்துச் சொன்னேன். நீ எனக்கு இனியவன். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யः மோக்ஷயிஷ்யாமி மா சுசः. எல்லா அறங்களையும் விட்டுவிட்டு என்னையே சரண் புகுவாயாக. எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன். துயரப்படாதே. இதம் தேனா தபஸ்காய நா பக்தாய கதாசன ந சாசுஷ்ரூஷவே வாச்யம் ந ச மாம் யோப்யசூயதி ய இமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத்ய சம்சயः ந ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்சின்மே பிரியகிருத்தமः பவிதா ந ச மே தஸ்மாத் அன்யஃ பிரியதரோ புவி. இதை எப்போதும் தவமில்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் கேட்க விரும்பாதவனுக்கும் என்பால் பொறாமை உடையவனுக்கும் சொல்லாதே. இந்த பரம ரகசியத்தை என் பக்தர்களிடையே சொல்பவன் என்னிடத்தே பரம பக்தி செலுத்தி என்னையே எய்துவான். இதில் ஐயமில்லை.
மானிடருக்குள்ளே அவனைக் காட்டிலும் எனக்கு இனிமை செய்வோன் வேறில்லை. உலகில் அவனைக் காட்டிலும் எனக்கு உகந்தவன் வேறெவனுமில்லை. அத்யேஷ்யதே ச ய இமம் தர்ம்யம் சம்வாதமாவயோः ஞானயஜ்ஞேன தேனாகம் இஷ்டஸ்யாமிதி மே மதிஹி. நம்முடைய இந்த தர்மமயமான சம்பாஷணையை எவன் படிப்பானோ அவன் செய்யும் அந்த ஞான யஜ்ஞத்தால் நான் திருப்தி பெறுவேன். இது என் கொள்கை. ஸ்ரத்தாவானனசூயஸ்ச ஷுணுயாதபி யோ நரஹ சோபி முக்தः சுபான் லோகான் ப்ராப்னுயாத் புண்ணிய கர்மணாம். நம்புதல் கொண்டு பொறாமை போக்கி இதனை கேட்பது மட்டுமே ஒருவன் செய்வான் எனினும் அவனும் விடுதலை அடைவான். அப்பால் அவன் புண்ணிய செயல் புரிபவர்கள் அடையும் நல் உலகங்களை அடைவான். கச்சிதேதச்ருதம் பார்த்த த்வயைகாக்ரேண சேதசா கச்சிதஜ்ஞான சம்மோஹः பிரநஷ்டஸ்தே தனஞ்சய. பார்த்தா, சித்தத்தை ஏகாந்தமாக்கி இதை நீ கேட்டு வந்தனையா? தனஞ்சயா, உன் அஞ்ஞான மயக்கம் அழிந்ததா? அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோகஸ்மிருதிர்லப்தா त्वत्प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गतसन्देहः करिष्ये वचनं तव. அர்ஜுனன் சொல்லுகிறான், மயக்கம் அழிந்தது நின்னருளாலே. அச்சுதா, நான் நினைவு பெற்றேன். ஐயம் விலகி நிற்கின்றேன். நீ செய்யச் சொல்வது நான் செய்வேன். சஞ்சய உவாச்ச இத்யகம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனः சம்வாதமிமமஸ்ரௌஷம் அத்புதம் ரோமஹர்ஷணம் व्यासप्रसादाच्युतवान् एतद्गुह्यमहं परम् योगं योगेश्वरात् कृष्णात् साक्षात् कथयत स्वयम्. சஞ்சயன் சொல்லுகிறான், இப்படி வாசுதேவனுக்கும் மகாத்மாவாகிய பார்த்தனுக்கும் நிகழ்ந்த அற்புதமான பெரும் இன்பம் தரக்கூடிய அந்த சம்பாஷணையை நான் கேட்டேன். யோகக் கடவுளாகிய கிருஷ்ணன் இந்த பரம ரகசியமான யோகத்தை தான் நேராகவே சொல்லும் போது வியாசரின் அருளால் அதை நான் கேட்டேன். ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய சம்வாதமிமமத்புதம் கேசவார்ஜுனயோஃப் புண்ணியம் கிருஷ்யாமி ச முகுர்முகுஹு. அரசனே, திருதராஷ்டிர மன்னனே, கேசவ அர்ஜுனரின் வியப்புக்குரிய இந்த புண்ணிய சம்பாஷணையை நினைத்து நினைத்து நான் மீண்டும் மீண்டும் களிப்பு எய்துகிறேன். தச்ச சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய ரூபமத்யத்புதம் ஹரேஹே விஸ்மயோ மே மகான் ராஜன் கிருஷ்யாமி ச புனః புனः. அரசனே, ஹரியின் மிகவும் அற்புதமான அந்த ரூபத்தை நினைத்து நினைத்து எனக்கு பெரும் வியப்புண்டாகிறது. மீண்டும் மீண்டும் நான் மகிழ்விருகிறேன். யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிः த்ருவா நீதிர்மதிர்மம. வில்லினை ஏந்திய விஜயன் தன்னோடு யோகக் கடவுளாகிய கண்ணன் எங்குளானோ அங்கு திருவும் ஆக்கிரமும் வெற்றியும் நிலை தவறாத நீதியும் நிற்கும். இதன் மதம். ஓம் தத்சத். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே மோக்ஷ சந்நியாச யோகோ நாம அஷ்டாதசோऽத்தியாயः. வேதவியாசர் இயற்றிய 1,00,000 ஸ்லோகங்களை உடைய மகாபாரதத்தில் பீஷ்ம பருவத்தில் பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய
பகவத்கீதை எனும் உபனிஷத்தின் கண் மோக்ஷ சந்நியாச யோகம் என்ற 18வது இறுதியான அத்தியாயம் முற்றுப்பெறுகிறது. இங்கனம் முற்றுப்பெறுகிற பகவத்கீதையில் மொத்தம் 745 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இவற்றில் கிருஷ்ணர் பேசுவது 620, அர்ஜுனன் கேட்பது 57, சஞ்சயன் சொல்வது 67, ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் திருதராஷ்டிரன் கூறுவது. செயல் புரியாமல் இருக்காதே. நீ செயல் புரிய வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட இயற்கையானது உன்னை செயலில் தூண்டிவிடும். மனதில் செயலை வெறுத்து இயற்கையின் தூண்டுதலினால் மட்டும் செயல் புரியும் போது செயல்பாட்டில் தெளிவிருக்காது. ஆகையால் செயலை பற்றிய வெறுப்பை மனதில் வளர்த்துக் கொள்ளாது. அதே சமயத்தில் செயலினால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் உன் மனதை பறிகொடுத்து விடாதே. செயல் புரியத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு. அதன் பலன்கள் உன்னை சார்ந்தவை அல்ல. ஏனென்றால் செயல் என்பதே உன்னுடைய முயற்சியால் மட்டும் விளைவது அல்ல. உடல் செயல் புரிகிறவன். மனம், புத்தி, புலன்கள் ஆகிய கருவிகள், பலவாக உள்ள செயல்களின் விளைவுகள் தெய்வம். இவையே எல்லா செயல்களுக்கும் ஆதாரம். ஆகையால் நம்மால் தான் ஒரு காரியம் நடக்கிறது என்ற கர்வத்தை அடைந்து விடாதே. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் போன்ற பல எதிர்நிலைகளை ஒன்றே போல் ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது பயிற்சியின் மூலமாகத்தான் முடியும். அந்த பயிற்சியை இடைவிடாது மேற்கொள்வாயாக. எல்லா மனிதர்களிடத்திலும் பரம்பொருளின் அம்சம் இருக்கிறது. குணத்தையும் செயல்படும் விதத்தையும் ஒட்டி 4 வர்ணங்களை நான் சமைத்தேன் என்று கிருஷ்ண பகவான் கீதையில் கூறுகிறார். அதாவது பிறப்பை ஒட்டி வர்ணங்கள் சமைக்கப்படவில்லை. ஒருவனுடைய குணம், அவனுடைய செயல்பாடு, இதை ஒட்டியே 4 வர்ணங்களில் ஒன்றை ஒரு மனிதன் சேர்கிறான் என்று கீதையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பரம்பொருளின் அம்சம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படி இருக்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மனிதர்களிடையே வித்தியாசம் பார்ப்பவன் அறிஞனாக மாட்டான். மனிதர்களை மட்டுமல்ல, மிருகங்களையும் கூட சமமாக பாவிப்பவனே ஞானி எனப்படுகிறான். பகவான் சொல்லுகிறார், என்னிடம் பக்தி வை, மனதால் என்னை சரணடைந்து விடு. நீ செய்யும் செயல்கள் எல்லாவற்றையும் எனக்கே சமர்ப்பித்து விடு. அப்போது உன்னை பாவங்கள் அண்டாது. ஸ்ரத்தையுடன் ஒரு துளி நீரோ ஒரு இலையோ தருபவனும் கூட எனக்கு இனியவனே. அவன் என் பக்தன், அவனை நான் காப்பாற்றுவேன். என்னையே சரண் என மனதால் நினைப்பவனை எல்லா பாவங்களிலிருந்தும் நான் விடுவித்து தருவேன். மேற்சொன்னதை கீதை தரும் உபதேசத்தின் சுருக்கம் எனக் கொள்ளலாம். பகவத்கீதையின் பொருளை முழுமையாக புரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஏற்கனவே பல பெரியவர்கள் எழுதியிருக்கும் உரைகளை படிக்க வேண்டும். அந்த உரைகளில் சிலவற்றை படித்து, முக்கியமாக பாரதியின் உரையை கையாண்டு அவற்றின் சாராம்சத்தை தான் இங்கே நான் உரைத்திருக்கிறேன். இறுதியாக வராக புராணத்திலிருந்து ஒரு பகுதி. இது கீதையின் மகாத்மியத்தை எடுத்துரைக்கிறது. அதில் விஷ்ணுவே கீதையை பற்றி இவ்வாறு கூறுவதாக வருகிறது. கீதையை தியானம் செய்கின்றவனை பாவங்களுள் கொடிய பாவமும் தீண்டுவது என்பது கிடையாது. தாமரை இலை தண்ணீர் போல அவன் என்றும் இருப்பான். கீதையின் புஸ்தகம் எங்கிருக்கிறதோ, எங்கு கீதையின் பாடம் நடைபெறுகிறதோ, அங்கு புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும், பிரயாகிகள் அனைத்தும் வந்து கூடுகின்றன. எங்கு கீதை வாசிக்கப்படுகிறதோ அங்கு விரைவில் உதவி வந்து சேருகிறது. எங்கு கீதை ஆராயப்படுகிறதோ, எங்கு கீதை ஓதப்படுகிறதோ, எங்கு கீதை புகட்டவும் கேட்கவும் படுகிறதோ, அங்கு
நிச்சயமாக நான் வாசம் செய்கிறேன். மகா பாவம் செய்தவன் கீதையின் அர்த்தத்தை கேட்பதில் விருப்பம் கொண்டானாகில் அவன் வைகுண்டம் சென்று விஷ்ணுவுடன் பேரானந்தத்தில் திளைப்பான். ஓயாமல் கர்மம் செய்து கொண்டிருப்பதற்கு இடையில் கீதையின் அர்த்தத்தை எவன் எண்ணுகிறானோ அவனை ஜீவன் முக்தன் என்று கருத வேண்டும். அவனுடைய உடல் அழியும் போது அவன் பரமபதத்தை அடைகிறான். இவ்வாறு வராக புராணத்தில் மகாவிஷ்ணு பூமாதேவிக்கு கீதையின் மகிமையை எடுத்துரைக்கிறார்.